அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசியுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ராஜயோகத்துல ஒரு ஒரு பதிவு. ஒரு கேந்திரமும் திரிகோணமும் சேர்ந்திருந்த ஒரு யோகம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல ரொம்ப சிறப்பா அதோட முதன்மை கேந்திரம் அல்லது முதன்மை திரிகோணம் சொல்லக்கூடியது எது அப்படின்னா, முதன்மை கேந்திரம் அப்படின்னா 10வது வீடு, முதன்மை திரிகோணம் சொல்றது 9வது வீடு. இந்த 2 பேர் சேர்ந்து சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுது. அது நடைமுறை இருக்கானா? ஆமா. இருக்கிற யோகங்கள்லயே நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல ரொம்ப கீழே இருந்தாலும் உங்களுக்கு தனித்துவமா காட்டணும்னா உங்க ஜாதத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த கேள்வியை கேட்பாங்க, சார் இந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணலாமா? அப்படி கேட்டாங்கன்னா அந்த வார்த்தையை பாருங்க. அங்க அவன் ஜாதத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுன்னா அவன் செய்த தர்மமும் அவன் செய்த நற்கர்மமும் சேர்ந்து திருமணத்துக்கு பின்னால குழந்தை பேருக்கு பின்னா அந்த ஜாதகம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த ஒரு உறுதியா கண்டுபிடிக்கும், உறுதியா பார்க்க முடியும். அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு மீண்டும் தனியா வரும், அவரை தனியா அடையாளப்பட்டு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த 4 பலன்களை ஒண்ணு, நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் மேல உங்களை தனியா அடையாளப்படுத்தி காட்டும். உங்களுடைய செயல்பாடா இருக்கட்டும், நீங்க தவறே செய்தாலும் கூட அது ஒரு நியாயம் இருக்குன்னு நியாயப்பட்டிருக்கு ஒரு 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 2, 3வது, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு நேர்த்தி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வருமானம் கிடைக்குதோ இல்லையோ அந்த நேர்த்தி இருக்கும், உத்தரவாதம். அதுக்கடுத்து ஒரு 10 பேர்கிட்ட போகும்போது உங்களுக்கு தனி மரியாதை, தனி அந்தஸ்து, தனி கவனிப்பும் இருக்கும். நீங்க போய் ஒரு கடையில ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்ல ஒரு பொருளை முதல்ல ஆரம்பிச்சுக்கீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல இடத்துக்கு போகும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தர்ம கர்மதி யோகத்தை 2ஆ பிரிச்சிருவோம். லக்கணத்தோடு தொடர்புடைய தர்ம கர்மதி யோகம்ங்கிறது 1. 2வது, லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளாம 9, 10 இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ 9, 10 கூடியவர்கள் 9, 10 இருக்கிறது தலை சிறந்த யோகம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 9, 10 கூடியவர் 9ல இருக்கிறது தலை சிறந்த யோகம், இல்ல 10ல இருக்கிறது தலை சிறந்த யோகம். 1. 2வது, அப்படி இருந்தவங்க லக்கணத்தை பார்த்துட்டாங்கன்னா கூடுதல் யோகம். உதாரணமா ஒரு மீன் லக்கண ஜாதகம் வச்சு 9 கூடியவர் செவ்வாய், 10 கூடியவர் குரு, இந்த 2 பேரும் ஒண்ணு தனுசுல இருக்கணும், இல்லைன்னு விருச்சத்துல இருக்கணும். வேற எங்க இருந்தாலும் அந்த யோகத்துடைய மதிப்பு 30% தான். அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அந்த யோகத்தை தரக்கூடிய வீடுகளுக்குள்ளதான் இருக்கணும். இதுதான் ரூலோட முக்கியமான இம்பார்ட்டன்ட். இப்ப விருட்சத்துல இருந்ததுன்னா குரு செவ்வாய் விருட்சத்துல இருந்தா குருவுடைய 5ஆம் பேர் லக்கணத்துக்கு இருக்கும். தனுசுல குரு செவ்வாய் இருந்தா செவ்வாயோட 7ஆம் பேர் லக்கணத்துக்கு இருக்கும். அந்த யோகத்தை கூடுதலாக அனுபவிப்பார். 2வது, ஒரு தனுசு லக்கண ஜாதகம், சூரியன் 9 கூடையவர், புதன் 10 கூடையவர், இந்த 2 பேரும் கண்ணில் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். லக்கணத்தை தொடர்பு கொள்ளாது, லக்கணத்தை பார்வை செய்யாது, சிம்மத்தில் இருந்தாலும் பார்வை செய்யாது. இது அதுக்கு அடுத்த தரம் குறைவான யோகம். அப்போ இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் லக்கணத்தோடு தொடர்பு இருந்ததுன்னா கூடுதலா இருக்கும். அதுக்கு அடுத்த தோறுங்க லக்னாதிபதி கூட இருந்ததுன்னா 2வது தரம். இதை விட சிறப்பா அந்த வீட்டுல இருக்கும். அப்ப இந்த 3 தான் யோகம். தர்மமும் கர்மத்தைக்குரிய 9, 10 to 9, 10 இருப்பது, 9, 10 இருந்து லக்கணத்தை பார்ப்பது, இல்ல இவங்க கூட சேர்ந்து லக்னாவை சேர்ந்து இருப்பது, இது 3 சிறப்பு. 4வதா, அந்த 9, 10 கூடியவர் 9லயோ 10லயோ இருந்து லக்கணத்தை பார்க்காம ஒரு பாவகிரகத்தோடு இருந்தாலும் அந்த யோகத்தை செய்வார். என்ன அந்த யோகம் நமக்கு தெரியாது சார். 9, 10க்குள்ள 9லயும் இல்ல 10லயும் இல்லை சார், ஆனா வேற இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த யோகம் பெரிய அளவுக்கு யோகத்தை தராது. ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் வச்சுக்கோ, 9க்கும் 10 கூடியவர் சனி, அவர் அந்த 9, 10 தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் அந்த யோகத்தை பெருசா செய்யாது. விருட்சத்துல இருந்து லக்கணத்தை பாக்குறாருன்னு வச்சுக்கோ, அவர் திக்பலமா இருக்கான்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த 9, 10 கூட தர்ம கர்மதி யோகத்தை பெருசா கொடுத்துட மாட்டார்.
அப்பவும் தர்ம கிரமதி யோகம் இருக்கும். அந்த 9 10 கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்காது. அவங்க உயரத்துக்கு போக போக வலியும் சேர்ந்து கூடவே வந்துட்டு இருக்கும் தான் அதோட அளவு. அப்ப ஒரு கேந்திரமும் திரிகோணமும் எங்க சென்றிருந்தாலும் யோகங்கிறது ஒரு பொது விதி. அதில் முதன்மை கேந்திரம் முதன்மை திரிகோணம் சொல்லக்கூடிய 9 10 கூட 9 10 இருக்கிறது தரமான யோகம். அந்த 9 10 இருந்து லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணத்தை சேர்ந்தாலும் கூடுதல் யோகம்ங்கிறத பதிவு செய்யணும். இது ஒரு அற்புதமான யோகத்தைங்க. நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் உங்க மேல கொண்டு வரும். உங்க தலைமுறைக்கு பின்னாலும் உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறை பேரமிட்ட தலைமுறை கண்டிப்பா கீழே இறங்கி வராது. உத்தரவாதமா வச்சுக்கலாம். நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா உங்க ஜாதகம் தர்மகரமா இருந்துச்சுன்னா என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேரனும் கஷ்டப்படாதுகள். அப்ப தர்மகரமாது போகும் யோகம் எப்ப ஆரம்பிக்கணும்? குழந்தை கருவுருவானதுல இருந்து பேரிங்க காலம் வரைக்கும் கூடவே பயணிச்சு. இவங்க எப்ப சார் நொடிச்சு போறாங்க? தர்மகிரிமதி யோகத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே சார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு வார்த்தை, உங்களுடைய யோகத்தை நீங்க அடுத்தவருக்கு தாரை பார்த்து கொடுக்கிறீர்கள்னு அர்த்தம். இவர் நல்லவர்னு நீங்க அவருக்கு ஜாமீன் போடலாம், அவருக்கு கடன் கொடுக்கலாம், அவர் உதவி செய்யணும்னு போகலாம், அதனால மாட்டிக்கிறீங்களோ? உங்க யோகத்தை நீங்க யாருக்காவது தர்மம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அத்தரியம் வருது, வேற எப்போ வரதில்லை. ஸோ தர்மகிரிமதி யோகம் இருக்கவங்க அடுத்தவங்க நம்பி முழுசா இறங்கி போகும்போது கண்டிப்பா உங்க யோகத்தை அடுத்தவர் ஆளுமை செய்கிறார், நீங்கள் இறக்கப்படுகிறீர்கள், இறக்கி விடப்படுகிறீர்கள், இறங்கி வருகிறீர்கள். சார் அந்த யோகத்தை நான் மட்டும் தான் அனுபவிக்க போறேன், உங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பா குறையாது. உங்களுக்கு ஒரு தர்மகர்மதிப்பு யோகம் இருக்கு, அதுல ஒரு ஃபண்டு ஒண்ணு வருது, அது ஒரு ஜாயிண்ட் தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட்டாளி சிறப்பா வாழ்ந்துட்டு இருப்பாரு. உங்க பணம் அங்க போய் நின்னுக்கும், நீங்க அசையாம இருப்பீங்க. அதுதான் சொல்லலாம். அப்ப அவங்கள தனியா செயல்படுங்கன்னு சொல்லுங்க. அந்த பணம் வரவ நீ தனியா பாருங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு தர்மகர்மதி யோகம் இருக்கிறது மிகச்சிறந்தது. சார் ஒரு வித்தையை நோக்கி ஒரு ஜோதிடரா இருக்கலாம், இல்ல ஒரு வைத்தியரா இருக்கலாம், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம். அப்படி வித்யா தர்மத்தின் அடிப்பில் இருக்கவங்களுக்கு அது கூடுதலான பலத்தை கொடுக்கும், கூடுதலான பலத்தை கொடுக்கும். ஸோ யாராவது நான் ஜோதிடத்துல பெரிய ஆள வருவேனான்னு கேட்டாலும், இல்ல ஒரு காலேஜில் பெரிய லெவல்ல ஹெச்ஓடி மாதிரி வருவேனாலும் தர்ம கர்மாதிபதி இருந்தால் எளிதாக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இருக்கிற யோகங்களே பஞ்சமகாபுருஷ யோகத்துக்கு அடுத்து தலை சிறந்த யோகம் சொன்னோம்னா அது தர்ம கர்மாதி யோகம்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் தர்மஸ்தானத்துக்கான அதிபதியான அந்த கிரகங்கள் தரக்கூடிய யோகம் எல்லா வல்லமையும் தர்மங்கிறத சொல்லி நிறைவேறுவோம். நம்ம ஜிகேஸ்ட் என்ன செய்யுதுன்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி ஒரு தரப்படுத்தி அதுமையான ஒரு திட்டமிட்டு அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை 2 3 பிரிவா பிரிச்சு பண்றோம். யாராவது படிக்கணும் விருப்பம் இருந்தா கீழே நம்பரை தொடர்ந்து பண்ணலாம். மார்ச் 31 அடிப்படை மறுபடியும் நடக்க இருக்குது. ஸோ அதுலேயும் சேர்ந்து பயன்பெறலாம். உயர்நிலை அப்படிங்கிறது ஏப்ரல் மாசம் 3ஆம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த 2மே ஆன்லைன் தான் நடக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதா ஜிகே பெருமை கொண்டு இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் செல்சிஸ்ட் மகாராணி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையும் வழங்கட்டும். இதுல உங்களுக்கு இன்னொன்னு கூடுதல் சொல்லுவோம் சார், தர்ம கர்மாதிபதி யோகம் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும், ரொம்ப உயர்வா இருக்கணும் அப்படின்னா இது ஒரு எளிமையான விஷயம். ஒரு நல்ல கோவில் அதுக்கு கூட்டம் இல்லை, விலகுக்கு எண்ணெய் இல்லைன்னா அது அந்த கோவிலுக்கு தர்மத்தையும் கர்மத்தையும் பண்றீங்க, உங்களோட உதவி செய்றீங்க, நீங்க போய் வேலை செய்றீங்க, ஒரு உழவார்ப்பணி செய்றீங்கன்னா உங்களால அந்த கோயில் லேசா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா உங்களோட தர்ம கர்மதி யோகம் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அப்படிப்பட்ட ஒரு 5 6 கோயில் நம்ம அடுத்த பதிவுல சொல்றோம். சந்திப்போம்.